கதை. விவசாயி மற்றும் மந்திர மாமரம். ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல மனசுக்காரன் விவசாயி இருந்தான். ஒரு நாள் அவன் வயலில் தனது கழுதையுடன் கடைக்கு அல்லது வேலைக்கு உதவும் குதிரை. பழுதுபாடு மாடு சேர்ந்து மண் தோண்டிக் கொண்டிருந்தான். அப்போது அருகில் இருந்த ஒரு வயதான பாட்டி விவசாயியை பார்த்து சிரித்து, ஏய், எத்தனை நாள் தோண்டி பண்ற, உனக்கு எந்த பயனும் வராது என்று தாழ்வுபடுத்தி பேசினாள். ஆனா விவசாயி சிரித்துக்கொண்டே, வேலை தான் என் நம்பிக்கை என்று அமைதியாக தோண்டிக்கொண்டே இருந்தானபடி. தோண்டிக் கொண்டிருக்கும்போது அவனுக்கு மண்ணின் அடியில் ஒரு பொன்னால் மின்னும் மடக்கு கிடைத்தது. அவன் அதை கவனமாக வீட்டுக்கு கொண்டு வந்து திறந்து பார்த்தான். அதற்குள் ஓர் சிறிய மாமரம் வளர ஆரம்பித்திருந்தது. விவசாயி அந்த முளையை அங்குள்ள நிலத்தில் நட்டான். சில நாட்களுக்குள் அந்த மரம் பெரிய மாமரமாக வளர்ந்து விட்டது. அதில் பொன்னான மனம் வீசும் பெரிய மாம்பழங்கள் குலுங்கி நிற்கின்றன. இதை கண்ட பாட்டிக்கு பொறாமை வந்தது. அவள் மனசில், எனக்கு ஏன் இப்படி கிடைக்கவில்லை என்று கொதித்து கொண்டாள். ஒரு இரவு யாரும் பார்க்காம் அந்த பாட்டி மரத்துக்கு தீ வைத்து விட்டாள். அந்த அழகான மாமரம் முழுக்க கருகிப் போயிற்று. அடுத்த நாள் காலை விவசாயி அதை பார்த்தான். அவன் இறங்கி கதறி கொண்டே அழுதான். இந்த மரம் எனக்கு நம்பிக்கையா இருந்தது என்று மனம் துடித்தான். இதை பார்த்த கிராமத்தார் எல்லாம், பாட்டியிடம் பொறாமை இருந்தால் பிறருக்கு தீங்கில்லை என்று அறிவுரையிட்டார்கள். விவசாயி மீண்டும் மனம் கொடுத்து அதே இடத்தில் புதிய மரம் நட்டு வளர்த்தான். ஏனென்றால் நம்பிக்கை இறக்காது.